வெல்கம் டு ஃபுடி மாம் சேனல். இன்றைக்கி நம்ம மரவள்ளி கிழங்கு வச்சு வெஜிடபிள் கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மரவள்ளி கிழங்குக்கு கட்லெட்டுக்கு நல்ல டெக்ஸ்சர் கொடுக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உருளைக்கிழங்குக்கு பதிலாக எப்போதும் மரவள்ளி கிழங்கு தான் யூஸ் பண்ணுவீங்க. வாங்க நம்ம ரெசிபி பார்க்க போகலாம். இதுக்கு 4 பல்லு பூண்டும் ஒரு சின்ன பீஸ் இஞ்சியும் ஒரு பச்சை மிளகாவும் எடுத்திருக்கேன். இதை அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் சோம்புத்தூளும் உப்பும் எடுத்திருக்கேன். இதில் 1/2 கப்பு வெங்காயம், 1/2 கப்பு பீன்ஸு, 1/2 கப்பு கேரட்டை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 1/4 கிலோ மரவள்ளி கிழங்கை வேக வச்சு மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூட நம்ம சீசன் பண்ணுறதுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணி அதில் எண்ணெய் சேர்த்துருவோம். எண்ணெய் சூடானதும் அதில் நம்ம சோம்புத்தூள் சேர்த்துடலாம். இதில் 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள் இருக்குது, இதை சேர்த்துடலாம். அடுத்தது இதில் நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்ப்போம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்ச பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரையும் வதக்குவோம். கூடவே நான் உப்பையும் இப்பயே சேர்த்துட்டேன். பூண்டு இஞ்சி நல்லா வதங்கினதும் நம்மளோட காய்கறி 2ஐயும் சேர்த்துடலாம். பீன்ஸையும் கேரட்டையும் சேர்த்துடலாம். கேரட்டை துருவி யூஸ் பண்ணுறதை விட சின்ன சின்னதாக நறுக்கணும்னா அதில் ஒரு க்ரன்ச்சி டெக்ஸ்சர் கொடுக்கும். கட்லெட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் முடிஞ்ச வரையும் சின்னதாக கட் பண்ணியே யூஸ் பண்ணுங்கள். இந்த வெஜிடபிள்ஸை மூடாமல் வேக வச்சோம்னா தான் அதோட க்ரன்ச் அப்படியே இருக்கும், இல்லைனா சாகி ஆகிடும். இப்போ இது குக் ஆனதும் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச மரவள்ளி கிழங்கு இதில் சேர்த்துடலாம். மரவள்ளி கிழங்கையும் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த கிழங்கு ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சதுனால அதில் ஏற்கனவே உப்பு இருக்கும். இந்த கிழங்கே இதுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்குறதுனால நம்ம அதிகமாக எந்த ஸ்பைசஸும் இதுக்கு யூஸ் பண்ணல. இது கிட்ஸுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட கட்லெட் மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. அதை ஆற விட்டுடலாம். ஆறுனதும் கையில் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம கட்லெட்டை ஷேப் பண்ணிடலாம். எண்ணெய் தேய்ச்சோம்னா கட்லெட் கையில் ஒட்டாமல் வரும் ஷேப் பண்ணும்போது. இந்த ஷேப் பண்ண கட்லெட்ஸை முதல்ல முட்டையில் டிப் பண்ணிவிட்டு அதை பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணுறேன். முட்டை வேண்டானா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவை கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். பிரெட் க்ரம்ஸ்க்கு பதிலாக கொஞ்சம் ரவையோ இல்லை மிக்சியில் லைட்டாக அடித்த ஓட்ஸையோ கூட யூஸ் பண்ணலாம். இதனா வீட்டிலே பிரெட் க்ரம்ஸ் கூட செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா கட்லெட்ஸையும் ஷேப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி அது ஒரு 10 நிமிஷம் அப்படியே வைக்கலாம். அப்போ தான் நம்ம பண்ண கோட்டிங் நல்லா செட் ஆகும். அதில் இந்த குவான்டிட்டிக்கு ஒரு 13லேருந்து 14 கட்லெட்ஸ் கிடைக்கும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு அதில் நம்ம கட்லெட்ஸை ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். டீப் ஃப்ரை பண்ணணும்னு விருப்பப்பட்டால் டீப் ஃப்ரை கூட பண்ணலாம். நல்லா 2 பக்கமும் பொன்னிறமாக வர மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். இந்த கட்லெட்ஸு ஈவினிங் ஸ்நாக் டைமுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா கிட்ஸுக்கு ஸ்நாக்ஸுக்கு ஸ்கூலுக்கோ இல்லை லஞ்சுக்கு சைடிஷாவோ கொடுத்து விடுறதுக்கோ ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இப்போ நம்மளோட கட்லெட்ஸ் ரெடியாக இருக்குது. இதை டொமேட்டோ சாஸ் கூடயோ இல்லை மீத்தா சட்னி கூடவோ சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். Don't forget to subscribe our channel and thanks for watching our video.